விஜய் சங்கீதா விவாகரத்தில் இன்றைக்கி சங்கீதா வந்து ஒரு வழக்கை போட்டுருக்காங்க, புதிய வழக்கு. அந்த நீலாங்கரை பங்களாவில் நான் குடியிருக்க அனுமதிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டு மனு போட்டிருக்காங்க. இந்த மனு மீது இன்னைக்கு இன்னுமே விசாரணை வரப்போகுது. கணவனுடைய பங்களாவில் இவர்கள் விசாரிப்பதற்கு, இவங்க போய் தங்கிக்கிறதுக்கு அனுமதி உண்டா? சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரைட் ஆஃப் ரெசிடென்ஸ். மனைவி வந்து கணவனோட என் கணவர் என்னை விரட்டி விட்டார். மனைவி வந்து என் கணவர் என்னை விரட்டிட்டார், எனக்கு வீடு இல்லை, நான் அவரோட தான் அவர் வீட்டில் தான் வாழ்வேன்னு சொன்னால் சட்டம் என்ன சொல்லுது? ஆமாம், அவங்க கொடுக்கணும், அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் கணவர் அப்படி கொடுக்க முடியாத நிலைமை இருந்தால் இவர்கள் வெளியில் தங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பணத்தை மாதம் கொடுத்தால் போதும்னு இருக்குது. அதுக்காகத்தான் சங்கீதா அந்த வழக்கை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் சங்கீதா அவர்கள் வந்து தனக்கு வீடு வேண்டும், அந்த வீட்டில் குடியிருக்கணும்னு சட்டப்படி கேட்கலாம். ஆனால் அதே சமயத்தில் கணவர் வந்து இல்லை, அவர்கள் வெளியில் தங்குவதற்கு நான் பணம் கொடுத்து விடுகிறேன் மாதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், வன்கொடுமை சட்டம், அதில் வந்து பெண்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த்னு ஒரு நடிகர், அவருக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இருந்தது. ஆனால் அவர் வந்து மனைவி வாழ மாட்டேன்னு சொல்லிட்டார். கடைசி ஒரு மனைவி மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டாங்க. அவர் போலீஸுக்கு போனார். போலீஸ் சொல்லிட்டாங்க, அவங்க கேட்குறது ரைட்டு, அவங்க உள்ளே இருக்கலான்ட்டாங்க. அதுக்கு காரணம் சட்டத்தில் அந்த மாதிரி இது இருக்குது. அது யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க அந்த வழக்கை போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆணை வாங்கினாங்கன்னா வீடோ இல்லை பணமோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து தான் சட்டம்.